டிடிவி தினகரனுக்கு வாக்களியுங்கள், அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்காவது தொகுதியில போய் தஞ்சாவூர் பக்கம் போய் பேசுவாரா, மன்னார்குடி பக்கம் போய் பேசுவாரான்னா அந்த பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, எடப்பாடி பழனிசாமியினுடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள், அவருக்கு இரட்டை இலையிலே வாக்களியுங்கள்னு டிடிவி தினகரன் போய் அங்கே பேசுவாரா, கொங்கு மண்டலத்தில் போய் பேசுவாரா? பேசுறதுக்கு அவருக்கு மனம் இல்லை. 2 பேரும் நாசமா போகணும்னு மூன்றாவதா இருக்கக்கூடிய சக்திகளும் விரும்புறாங்க. அப்ப அதிமுக 4ஆக இருக்கிறது. நான் தான் அதிமுக என்று எடப்பாடி பழனிசாமி தன்னை தானே சொல்லிக் கொள்ளலாம். தொண்டர்கள் ஓரிடத்தில் இருப்பார்களா? கட்சியினுடைய நிர்வாகத்தை நீங்கள் பொதுக்குழுவை கூட்டலாம், செயற்குழுவை கூட்டலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இடத்திலே இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையத்திலே கணக்கு காட்டலாம். ஒரு கட்சியினுடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்காளர்களா இருக்கிறவன், தொண்டர்களா இருக்கிறவன் அத்தனை பேருமே ஒரு அணியிலே இருப்பார்களா? ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போய் அவர் நிற்கிற போது தோற்று போனால் கூட 3,42,000 வாக்குகளை அவர் பெற முடிந்தது. அதற்கு முன்பு அதே தொகுதியில் அதே நவாஸ் கனிட்ட போய் பாஜகவினுடைய இன்றைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிற போது இந்த அளவுக்கு வாக்குகளை அவரால் பெற முடியவில்லையே. இதை விட 1 லட்சம் வாக்குகள் கம்மியாக தானே அவர் பெற்றாரு. அப்ப அவர் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே, ஜாதி ஓட்டு அவருக்கு வரலையே, என்ன காரணம்? அப்ப எல்லா தொகுதிகளிலேயுமே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில கூட கடந்த முறை அவர்கள் வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு தொகுதியிலையுமே 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அங்கங்க இவருடைய சமூக வாக்கு வங்கிகள், இவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஓட்டு போடாம விட்டுட்டாங்க ஏடிஎம்கே. அதனாலதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இரட்டையில டெபாசிட்டே இழந்து விட்டது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுயேட்சை வேட்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் அவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது 34% வாக்கு வங்கி என்று கணக்கு சொல்லுகிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். அப்ப பாதிப்பு இல்லாமல்லாம் இல்ல. சென்ற முறை நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடைப்பட்ட வாக்கு வங்கியினுடைய வித்தியாசம் என்பது வெறும் 3%. அந்த 3% எவ்வளவு வாக்குகள் என்று அந்த வாக்குகளை எண்ணி பார்த்தா வெறும் 15 லட்சம் வாக்காளர்கள் தான், 15 லட்சம் ஓட்டுகள் தான் திமுகவை ஜெயிக்க வைத்திருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரு 15 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது. அப்ப ஓபிஎஸ் பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், டிடிவி பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அல்லது முக்குளத்தோர் சமூகம் என்று சொல்லக்கூடிய வாக்கு வங்கியிலே ஒரு 15 லட்சம் வாக்குகள் கூட குறையாதா? அதை கழித்து விட்டு நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு மீண்டும் அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை தான் சந்திக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமினால இப்போது வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரினுடைய பொறுப்பை கூட மீண்டும் பெற முடியுமா என்று தெரியல.